வணக்கம் நண்பர்களே. நான் கதை சொல்லி சுகுமாரி. ஒரு பெரிய சந்தை, பல பேர் வந்து போகிற இடம். அங்கே ஒருத்தன் பிச்சை எடுத்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தான். ரொம்ப காலமாக அவன் அந்த ஒரே இடத்துல நின்றுட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருந்தான். ஆனாலும் அவன் வாயை திறந்து பிச்சை போடுங்கன்னு யாரையும் கேட்குறதில்ல. தினமும் காலையில் வருவான், அந்த இடத்துல நிற்பான், வலது கையை மட்டும் முன்னாடி நீட்டி ஏந்திக்கிட்டு இருப்பான். வாயை திறந்து எதுவும் பேசுகிறதில்ல. அந்த வழியாக போகிறவங்க வர்றவங்க எல்லாம் அவன் கையில் ஏதாவது காசு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஒரே இடத்துலையே நின்று ஒரு 50 வருஷமாக அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் அவன் செத்து போயிட்டான். செத்து போய் அந்த இடத்துலையே விழுந்துட்டான். ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க. ஐயோ பாவம், இப்படி அனாதையாக விழுந்து செத்து போயிட்டானேன்னு பரிதாபப்பட்டாங்க. அந்த ஊர் மக்களுக்கு அவன் பேரில் ரொம்ப அனுதாபம். அவன் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தால் கூட அவன் ஒரு வித்தியாசமான ஆள், யாரையும் தொந்தரவு பண்ணுறதில்ல. ஊர் மக்களெல்லாம் ஒன்று கூடி ஒரு தீர்மானம் போட்டாங்க, இந்த பிச்சைக்காரனுக்கு இதே இடத்துல சிலை வைக்கணும் அப்படின்னு. உடனே நிதி வசூல் பண்ண ஆரம்பித்தாங்க. பல பேருங்க முன் வந்து தாராளமாக நிதி கொடுத்தாங்க. நிறைய பணம் சேர்ந்து போச்சு. அந்த ஆள் நின்றுக்கிட்டு இருந்த அந்த இடத்துலையே அஸ்திவாரம் தோண்ட ஆரம்பித்தாங்க. ஒரு 2 அடி ஆழம் தோண்டியிருப்பாங்க. திடீர்னு ஒரு வித்தியாசமான சத்தம் டங்கு டங்குன்னு கேட்டுச்சு. அவசர அவசரமாக தோண்டி பார்த்தாங்க. ஒரு செப்பு குடம் தெரிஞ்சது. எடுத்து அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தாங்க. ஏராளமாக தங்க நாணயம், வெள்ளி காசெல்லாம் இருந்துச்சு. அதை பார்த்ததுமே கூட்டத்தில் இருந்தவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒருத்தர் சொன்னார், பார்த்தீங்களா, இந்த பிச்சைக்காரன் தன்னோட காலுக்கடியிலேயே புதையல் இருக்கிறது தெரியாமல் போகிறவங்க வரவங்ககிட்ட எல்லாம் பைசாவுக்கு கையேந்தி நின்றுக்கிட்டு இருந்தே செத்து போயிட்டார் அப்படின்னார் அந்த ஆள். அப்போ அந்த வழியாக ஒரு துறவி வந்தார். கூட்டத்தை பார்த்து சொன்னார், ஆமாம், ஒவ்வொரு மனுஷனுமே இப்படித்தான் பண்ணிகிட்ருக்கான். தன்னோட மனசில் குவிஞ்சிருக்கிற திறமையையும் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் தெய்வத்தையும் அவன் புரிஞ்சுக்கிறதே இல்லை. அது வெளியே எங்கேயோ இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அதை தேடிக்கிட்டே காலம் பூராவும் கழிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி போயிட்டார். கூட்டத்தில் இருந்தவங்க அதுக்கப்புறம்தான் சிந்திக்க ஆரம்பித்தாங்களாம். இந்த கதை எதுக்காகன்னா, நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குங்கிறத நாம் சரியாக தெரிஞ்சுக்கிறதில்ல. ஆனால் அதையெல்லாம் தேடி வெளியே அலைஞ்சிட்ருக்கோங்கிறத சுட்டி காட்டுறதுக்காகத்தான். அந்த தெருக்கோடியில் இருக்கிற பெட்டி கடைக்கு போய் ஒரு 1/2 கிலோ சந்தோஷத்தை வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கவா முடியும்? ஜுனாய்டுன்னு ஒரு ஞானி இருந்தார். ஒரு சீடன் அவர்கிட்ட போனான். உங்ககிட்ட ஞானம்ன்ற முத்து இருக்கிறதா சொல்கிறாங்களே, எனக்கு அது கொஞ்சம் தேவை. ஒன்று அதை என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லைன்னா விற்றுருங்க அப்படின்னு கேட்டானான். அதுக்கு அந்த ஞானி சொன்னாராம், உனக்கு அதை நான் விற்கிறதுக்கு இல்லை,